நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இங்கு எங்கள் அப்பா கொடுத்து சாட்சி சொல்ல கிருபை தந்த என் தேவனை சோசிக்கிறேன். ஒரு வசனத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. ஸோ இப்போ எங்கள் அப்பா பற்றி நான் சொன்னால் என்னோடய ஜென்ரேஷனில் வளர்ந்த பையங்களுக்கெல்லாம் தெரியும். அப்பானாலே ஒரு எங்கள் அப்பான்னா பயம். எங்கள் ஊர் சைடில் சொன்னாங்க, ஐயோ எங்கள் ஐயா வந்துட்டார், பயங்கர டெரரு, அந்த மாதிரி பேசுவாங்க. பட் எங்கள் அப்பா எப்படின்னா ரொம்ப ஜாலி டைப், ரொம்ப ஜாலியாக இருப்பார். நான் எங்கள் அப்பா பற்றி சீரியஸாக நாங்கள் அவங்க வந்தால் இப்போ ஒரு அப்பா வந்தால் ஓடி விளாண்டுட்டு இருக்கவங்கள அப்படி கலைவாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. அப்பா ரொம்ப ரொம்ப ஜோவியில் தான் இருப்பார். ஆனால் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பார். என்ன விளையாட்டு தானே இருந்தாலும் படிச்சிருங்களேன், கொஞ்சம் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க, படிச்சிருங்கன்னு. ஏன்னா அவங்க சரியாக படிக்காமல் விட்டாங்க. காலேஜ் வரைக்கும் போனாங்க, அப்படி பாஸ் ஆகலை. பட் அவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்ததுனால விட்டேன்னு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு. கற்றுட்டு பெரிதான கிருமினால நான் பிஏ வரைக்கும் படித்தேன். பிஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ சிப்பட்டில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் காஸ்ட்லியானது. அப்பாவுக்கு அப்போ மெத்ரா கோர்ட்ஸில் வேலைலாம் நிறைய பேருக்கு விஆர்எஸ் கொடுத்தாங்க. அதில் அப்பா வந்துட்டாங்க. அப்போ அப்பாவோட கடைசி சேவிங்ஸ் தான் அது. நல்ல ஞாபகம் இருக்குது. அப்பா நீ போய் படி, படி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் அப்பா ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. நீ போய் படித்தா உனக்கு நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அவங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்களேன்ட்டு அவங்க கூட ஹைதராபாத்துக்கு வந்த அந்த மூமெண்ட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன்னா அந்த மூமெண்ட்ஸ் என்னால் மறக்க முடியாது. நான் அதை டோட்டலாக எனக்கு வேண்டான்னே நினச்சிட்டு வந்த டைமு. அங்கே போய் எனக்கு ஃபீஸ் அட்மிஷன்லாம் போட்டாங்க. அட்மிஷன் போட்டோன்னே தெரிஞ்சு ஐயோ அப்பாவோட சேவிங்ஸ் போச்சு அப்படின்னு தான் நினச்சேன். போச்சு இனிமே அவ்வளோதான். அப்புறம் அங்கே மெட்டீரியல் கொடுத்தோடனே மெட்டீரியலை திறந்த உடனே ஃபுல்லாக டிசைனு. எனக்கு அது காலேஜ்லேயே நான் அது சரியாக வராது, அந்த சப்ஜெக்டை கொடுத்துட்டாங்களேன்ட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு எங்கள் அப்பா கிட்ட ஓப்பனாக பேசினேன், இந்த மாதிரிப்பான்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் படி, எனக்கு விருப்பம்லான்னு வச்சுக்கோ, 1 மாதமே கிளம்பி வந்துடு. ஆனால் உடனே வந்தால் நல்லா இருக்காது, நீ 1 மாதம் கழித்து வேணாங்க. எனக்கு அது கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தாலும் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் நான் சிப்பட்டுக்கு போகும்போது, அந்த ஹாஸ்டலுக்கு போகும்போது எனக்கு என்னென்னு தெரில, கொஞ்சம் அந்த தைரியம் வந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகளை பார்த்தா எனக்கு ஒரு ஃபேவரபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தைரியம் வந்துச்சு. எங்கள் அப்பா என்னை பார்த்தாங்க, என்ன அப்படின்னாங்க, இன்னும் 1 மாதமானாங்க. இல்லைப்பா முடிச்சுட்டே வரேன். அந்த லைஃப் டிஃபைனிங் மூமெண்ட் எங்கள் அப்பா எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்கங்கிறது எனக்கு மறக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பிளெஸ்ஸிங், காட்ஸ் பிளெஸ்ஸிங், எங்கள் வீட்டில் 3 பேர், 3 பேருக்கும் கரெக்ட் டைமில் எல்லாம் முடிஞ்சுது. திருமணம் இதெல்லாம் முடிஞ்சுது. ஆனால் எங்கள் அப்பா பற்றி ஒன்று சொல்லணும்னா அது உண்மை. அது அப்பா நான் பிலீவர். அவரை பற்றி ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா கட்சிக்காரருமாங்க. நல்ல பொது விஷயங்களில் மட்டும் இருப்பாங்க, ஆனால் கோயிலுக்கு மட்டும் வரவே மாட்டாங்க. கோயிலுக்கு வரவே கிடையாது. ஆனால் இது நடந்த உடனே எங்களுக்கு ஒரு எவ்வளவோ பெரிய விஷயங்கள், அந்த கல்யாண விஷயமோ எங்களுக்கு வேலை விஷயமோ எங்கள் செட்டில்மெண்ட்டாக நல்லா நடந்திருக்கு. கொஞ்சம் நீங்கள் சர்ச்சுக்கு வரணும். அப்பா வருவாங்க, வந்துட்டு போவாங்க. ஆனால் ஃபுல்லாக ஈடுபாடு கிடையாது. எங்களுக்கு எங்கள் அப்பா கோயிலில் இருக்கணும்னு ரொம்ப விருப்பம். காட்ஸ் பிளெஸ்ஸிங்காக அந்த டைமும் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அழைச்சாங்க, எங்கள் அப்பா கோயிலுக்கு வர ஆரம்பித்தாங்க. கோயிலுக்கு வர ஆரம்பித்து ஒரு பொறுப்புலையும் இருக்காங்க. அந்த பொறுப்பை கொடுத்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு எங்களுக்கு தான் தெரியும். அது நல்லா அதை ஏற்றுக்கிட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த நேரம் அடிஷ்னலாக என்னோடய மாமனார் பற்றியும் சொல்லணும். அவர் ரொம்ப பொறுமையான ஆள். அவருக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது. அந்த பிரச்சனைகளையும் அவர் நல்ல ப்ரேயரான ஆள், ப்ரேயர்ஃபுல்லான ஆளுங்க. அவர் நல்ல ப்ரேயர் பண்ணுவார், ரொம்ப தைரியமாக இருப்பார். அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி எனக்கு கொடுத்த அருமையான சொந்தங்களுக்காக எனக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை பயிர கொடுத்த என் தேவாதேவனுக்கு நன்றி. ஆமென்.